உயிர் போறதுக்கு முந்தி என்னை கூப்பிட்டு, மீனாட்சி, கந்தனுக்கு நான் செய்த துரோகத்தை கண்டு அவங்க அப்பா சத்தார். அந்த பாவம் தான் புலியா மாறி என்னை அடிச்சிட்டு. கந்தனை எப்படியாவது கண்டுபிடிச்சு நம்ம சொத்துல பாரி அவன் பேருக்கு எழுதி வச்சாதான் என் ஆத்மா சாந்தி அடையும்னு சொல்லி அவரை கண்ணை மூடிட்டார். அதுக்கப்புறம் அந்த ஊர்ல இருக்க எனக்கு பிரியம் இல்லாம நான் பிறந்த ஊரான செல்வபுரத்துக்கே வந்துட்டேன். அம்மா, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இவருக்கு நம்ம குடும்பத்துக்கு என்ன சம்பந்தம்? தம்பி, பல வருஷங்களுக்கு முந்தி கந்தனும் அவங்க அப்பாவும் நம்ம எஸ்டேட்ல வேலை பார்த்தாங்க. கந்தன் கல்யாணத்துக்கு உங்க அப்பா 1000 ரூபாய் கொடுக்கறதா சொன்னதால தகப்பனும் மகனும் ரத்தத்தை சிந்தி ராப்பகலா கஷ்டப்பட்டாங்க. கந்தன் கல்யாணத்துக்கு அவங்க அப்பா பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ணி முகூர்த்தமும் வச்சுட்டு கடைசியில வந்து பணம் கேட்டார். அம்மா, தம்பி, புருஷனை பத்தி தவறா சொல்லக்கூடாதுன்னு அம்மா கண்ணீர் விடுறாங்க. அப்ப நீங்களா சொல்லுங்க, என் அப்பா என்ன செய்தார்? என் கல்யாணத்துக்கு உங்க அப்பா 1000 ரூபாய் கொடுக்கறதா சொல்லி என்னை ஏமாத்திட்டாரு. சொன்னபடி பணத்தை கொடுங்கன்னு உங்க அம்மா எவ்வளவோ வாதாடினாங்க. அவர் பிடிவாதமாவே இருந்துட்டார். அதனால என் கல்யாணம் நின்று போச்சு. பெண் வீட்டுக்காரங்கெல்லாம் எங்களை ரொம்ப கேவலமா பேசினாங்க. அதனாலேயே எங்க அப்பா மனம் தான் இறந்து போயிட்டார். என் வாழ்நாள் பூரா நான் கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லைன்னு உங்க அப்பா எதற்கா சபதம் எடுத்துக்கிட்டு வெளியேறிட்டேன். நானும் என் தங்கச்சி. அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் உங்களை பார்க்கிறேன். எங்க அப்பா செய்த கெடுதல்களுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன மன்னிச்சிருக்க. தம்பி, அப்படி சொல்லக்கூடாது. எப்போ ஒருத்தர் இறந்துட்டாங்களோ அவங்க செஞ்ச தீமைகளும் அதோட இறந்துடுச்சுன்னு அர்த்தம். அதை பத்தி நாம எதுவும் நினைக்க கூடாது. நான் கொடுத்து வைக்கல, அவர் எனக்கு கொடுக்கல. எதுக்கும் பிராப்தம் வேணும் இல்ல? அந்த பிராப்தம் இருக்கிறதாலதான் மரகதத்தை என் மருமகள் ஆக்கிக்க போ. அம்மா, கந்தா, கல்யாணத்துக்காக நீ கேட்டது 1000 ரூபாய். கடைசியில உங்க ஐயா சொன்னது பாதி சொத்து. இப்ப பூரா சொத்துக்குமே உன் தங்கையை நான் வாரிசாக்க போறேன். அம்மா, இனிமே என்ன அத்தைன்னு கூப்பிடுமா? கந்தா, நான் போய் கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு எல்லாம் செய்ய. அம்மா, என் தங்கச்சியுடைய வாழ்க்கையில இவ்வளவு மாறுதல் ஏற்படும் நான் கனவுல கூட நினைக்கல. இதை விட வேற என்ன வேணும் எனக்கு? அவரே மங்களவாத்தியம் முழங்க, மாவிலை தோரணத்தாலே அலங்கரிக்கப்பட்ட பந்தல்ல உன்னை எதிர்பார்த்து அடிக்கும் இதே துடிக்கும் ஆசையோட நான் காத்திருப்பேன். பட்டுப்படவை சலசலக்க அடி மேல அடி எடுத்து வச்சு வந்து நான் உங்க பக்கத்துல உட்காருவேன். நான் அரைக்கண்ணால உன்னை பார்ப்பேன். நான் கால் கண்ணாலும் உங்களை கவனிப்பேன். கையில மாங்கல்யத்தை எடுப்பேன். கழுத்தை வளைச்சு கொடுப்பேன். கெட்டி மேல முழங்க முடிச்சு போடுவேன். அது கெட்டியா இருக்கணும்னு மத்த பெண்களை போல நானும் கடவுளை வேண்டிக்குவேன். மல்லிகைப்பூ வாசனையும் மைசூர் சந்தனப்பத்தியின் நிறுவனமும் போட்டி போடுற அறையில நான் பொறுமை இழந்து உட்கார்ந்திருப்பேன். நான் பொறுமையோட கையில தேன் கலந்த பசும்பாலும் கண்ணுல பயம் கலந்த வெட்கத்தோடையும் மெதுவா வருவேன். மரகதம்னு கூப்பிடுவேன். மௌனமா இருப்பேன். பேசுன்னு சொல்லுவேன். பேசாம உங்க காலடியில விழுந்துடுவேன். நான் யாருன்னு கேட்டா என் கணவர்னு சொல்லுவேன். உன் கணவருடைய பெயர் என்னன்னு கேட்டா பேரை சொல்லலாமா, கணவன் பேரை சொல்லலாமா, பேரை சொல்லலாமா, கணவன் பேரை சொல்லலாமா, ஊரை சொன்னாலும் உறவை சொன்னாலும் உற்றவரிடத்தில் எதனை சொன்னாலும் பேரை சொல்லலாமா, கணவன் பேரை சொல்லலாமா.
சொல்லலாமா கணவன் பேரை சொல்லலாமா பேரை சொல்லலாமா மானே என்றும் தேனென்றும் மயிலே என்றும் குயிலென்றும் நீ என்னை அழைப்பது எப்படியோ நான் உன்னை அழைப்பேன் அப்படியே பேரை சொல்லலாமா கணவன் பேரை சொல்லலாமா பேரை சொல்லலாமா அத்தான் என்றால் உருகாதா அன்பே என்றால் பெருகாதா அத்தான் என்றால் உருகாதா அன்பே என்றால் பெருகாதா கண்ணா என்றால் மயங்காதா கண்ணா என்றால் மயங்காதா காதல் அதிலே விளங்காதா பேரை சொல்லலாமா கணவன் பேரை சொல்லலாமா பேரை சொல்லலாமா அண்ணே அண்ணே ஒரு முக்கியமான விஷயம். என்ன வேண்டி? அப்படியா? ஆமா, கதையே மாறி போச்சு. கடைசியில கந்த சேகர் குடும்பத்தை சேர்ந்தவன் ஆகி போயிட்டான். அந்த அம்மா சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு விஷயமே புரிஞ்சது. இதையெல்லாம் ஒளிஞ்சிருந்து ஒண்ணு விடாம கேட்டுக்கிட்டு இருந்தேன். அண்ணே, கந்தனுக்கு சேகருக்கு இப்படி ஒரு சம்பந்தம் இருக்குன்னு சத்தியமா நினைக்கவே இல்லை. நான் கூட நினைக்கவே இல்லை. வெள்ளம் தலைக்கு மேல போயிடுச்சு. உத்தரவு போடுங்க. உடனே கொஞ்சம். கந்த நல்லவன், நியாயவாதி. ஊரெல்லாம் அவன் பக்கம்தான் சாய். மரகதத்தை காணாம முதல்ல எல்லாரும் நம்மள சந்தேகப்படுவான். சந்தேகப்படுறது மட்டுமல்ல, அநியாயமா சாவடிச்சு. அப்ப அந்த பொண்ணை மறந்துட வேண்டியதுதான். மரகதத்தை மறக்கிறதா? மரகதம் இல்லைன்னா அந்த முத்தையனுக்கு வாழ்க்கையே கிடையாது மாயாண்டி. முடிஞ்சு போனதை நினைச்சு ஏன் முகாரி பாடுற? முகாரியா? முகாரி மோகனமா மாற போறத நீ பார்க்கத்தான் போற. அம்மா, அப்பா, அப்பா, எவ்வளவு புள்ளி உயிர் தப்பிச்ச. அம்மா, அப்பா, 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 பயப்படாத, பயப்படாத. ஒரு முக்கியமான விஷயம். வீட்டு வரைக்கும் வரியா? நான் எதுக்கு வீட்டுக்கு வர்றது? இல்ல இல்ல, நீ அவசியம் வீட்டுக்கு வந்து ஆகணும். காப்பாத்தனவங்க கூப்பிட்ட இடத்துக்கு வர வேண்டியது. மரகதம், என்ன சத்தம் கொடுத்தாரு? ஒண்ணு இல்லைண்ணா, ஏதோ கனவு. ஓ, அது அஜீரணம், வேற ஒண்ணும் இல்ல. படுத்துக்கோ.
ஒண்ணும் தெரியல. அடிச்சிட்டாங்களா? யாரு? முத்தையனும் மாயாண்டியும். முத்தையனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி தரமாட்டேன்னு சொல்லிட்டேன்ல, அதனால 2 பேரும் சேர்ந்து என்ன கொல்ல வந்துட்டானுங்க. அண்ணா, எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீ என்னோடவே இரு. இல்லைன்னா அந்த முத்தையனால உனக்கு அடிக்கடி இந்த மாதிரி ஆபத்து ஏற்படும். அவுட். அப்படியே சரி, உள்ள போய் படுத்துக்கோ. இந்த டீ வர வர உனக்கு டீ போட கூட தெரியல. எனக்கு எப்படி டீ போட தெரிஞ்சுது? அப்படிலாம் போடலான்னா கையும் பெண்டு காலும் பெண்டு. அண்ணாக்கு நீதான் கொஞ்ச நாள் போட, ஒரேடியா கோபம் வருதே உனக்கு. உடுப்பு சரியில்லை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டாமா நீ? மணி 8 போகுது. முதலாளி இத்தனை நேரம் வந்திருப்பாரு. கோழி கூப்பிடுறதுக்கு முன்னாலே வந்துடுவாரு. கோழி தூங்கிட்டு இருக்கோம். எழுப்பு. பாபா முதலாளி ஆயிடுச்சு. இல்ல இல்ல, முதலாளி வெளியே போயிருக்காரு. உனக்கு என்ன வேணும்? இட்லி இருக்கு, தோசை இருக்கு, வடை இருக்கு, பஜ்ஜி இருக்கு. என்ன வேணும்? உட்காந்து சாப்பிடு. நான் போட்ட சரக்கு என்கிட்டயே கணக்கு சொல்றியா? தம்பி என்னப்பா நான் பாட்டுக்கு கேக்குறேன், இப்படி மொழிக்கிறேன். ஆர்னி நீ ஆர்னி ஆரணியா? வேலூர் பக்கத்துல இருக்கு. ஏடா தெரியல? அதே பாப்புலர் சைத்தான் முதலாளி. எப்ப வந்தீங்க? இது என்னது? இது 11வது அவதாரம் எடுத்திருக்கீங்க. நீங்க இப்படியே கல்லாவுல உட்காருங்க. டெய்லி 100 ரூபாய் கலெக்ஷன் நான் பண்றேன். கல்லாவுல உக்காந்தா என் மச்சான் என்ன கல்லால் அடிப்பான்டா. ஏன் பைத்தியமா? பைத்தியம் இல்லடா, பெரிய இடத்துல பொண்ணு கொடுக்க போறேன். இனிமே நான் தண்ணி மேல போறேன். இந்த கடைக்கு வந்தவங்க இது வரைக்கும் ரோட் மேல தான் போயிருக்காங்க. நீயும் தண்ணி மேல போயிட்டீங்கன்னா இந்த கடை எங்க போறது? அவன் இருக்கு, அவன் எங்க போவா, நான் எங்க போறது? கடையை நீயே எடுத்துக்கடா இனிமே. நானா? அரே பாப்ரே, நீனா இப்படி சொல்ற? முன்னையாவது நீ இருந்த கடைக்கு போயிட்டு வருவேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இப்ப என்னால என்ன முடியும்? கை பெண்டு காலு பெண்டு, நான் என்ன பண்ணுவேன்? இந்த பேனரை மாத்திட்டு உன் பேனர்ல நடத்து. வேணாம் வேணாம் வேணாம். ஓனர் மாறினா கூட பேனர் மாறவே கூடாது, அது அப்படியே இருக்கட்டும். அப்ப சரி, மசால் வடைக்கு மாவு பண்ணிச்சா? 10 மசால் வடை சூடா போட சொல்லு, ஒரு டீ போட சொல்லு. பாக்கி 10 வடை போடு. ரொம்ப பசியில வந்திருக்காரு ஐயா. தம்பி. என்னம்மா? தம்பி, புடவை நகையெல்லாம் கொண்டு போய் மரகத்திட்ட கொடுத்துட்டு வரேன். சரிம்மா, நானும் நண்பர்களுக்கு எல்லாம் பத்திரிகை கொடுத்து வந்துடுறேன். எல்லாருக்கும் கொடு, ஒருத்தர் பாக்கி இருக்க கூடாது. வெளியூருக்கு அனுப்ப வேண்டிய பத்திரிகை அனுப்பிட்டியா? அனுப்பிச்சிட்டு இருக்கேம்மா. சரி, நான் போயிட்டு வரேன். நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி. வைத்தியத்துக்கு போன இடம் வாழ வேண்டிய இடமா ஆயிடுச்சு. ரகுதம், இவங்களும் வந்துட்டாங்க. நில்லுங்க. யாராவது உள்ள காலடி வச்சு நான் வெட்டி போட்டுருவேன். கந்தா, என்ன இது? இதா பழிக்கு பழிங்கிற நாடகம். நீ என்ன சொல்ற? சொல்றதில்ல, கேக்குறேன். இதெல்லாம் என்ன? என்னப்பா இப்படி கேக்குற? மரகத கல்யாணத்துக்கு நகை புடவை எல்லாம் கொண்டாந்துருக்க. நீ சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டியா? நான் சொல்லவா? என்ன இது வா போன்னு புது மாதிரியா பேசுறீங்க? புது மாதிரியா தான் பேசுறேன். போக போக தெரிஞ்ச உன் மகனுக்கும் என் தங்கச்சிக்கும் கல்யாணம் நடக்க. அண்ணா, பேசாம. கந்தா, என்ன சொன்ன? கல்யாணம் நடக்காதா? ஏன்? சொல்றேன், கேக்குறியா? உன் புருஷன் என் கல்யாணத்துக்கு 1000 ரூபாய் கொடுக்கறதா சொல்லி என்ன ஏமாத்திட்டான். கடுமையான உழைப்பு உழைச்சவன் நான். கடைசியில் என்ன கருவேப்பிலை மாதிரி தூக்கி விட்டெறிஞ்சான். எப்ப என் கல்யாணம் நின்னுச்சோ அதே மாதிரி உன் மகனுடைய கல்யாணம் நின்று தீரணும். அதுதான் என் திட்டம். இது என்ன பயங்கரம்? கந்தா, கொடுத்த வாக்கு கெடுத்தடாதே. வாக்கு உன் புருஷன் கொடுத்தா வாக்கு காப்பாத்துறானா? அதை காப்பாத்துறதுக்கு தானே நான் கல்யாண தேதியோட வந்திருக்கேன். இப்ப வந்து என்ன பிரயோஜனம்? என் கல்யாணம் நின்னது தானே. இனி மறக்க முடியாது என்னால். கடந்து போற விஷயத்தை மறக்க வேண்டியது நம்ம கடமை என்று நீதானேப்பா சொன்னேன். அப்ப சொன்னேன், இப்ப சொல்றேன். கார திருப்பு. கந்தா, கந்தா, உனக்கு 1000 வருத்தம் இருந்தாலும் பரவாயில்லை, அதெல்லாம் அப்புறம் பேசலாம். முதல்ல இந்த கல்யாணம் நடக்கட்டும். முகூர்த்த கால ஊன் பந்தல் போட்டு பத்திரிகையும் கொடுத்தாச்சு. பந்தல பெரி, பத்திரிக்கை எரி. கந்தா, உங்க ஐயா காலமானதுக்கு அப்புறம் முதல்ல என் வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்குது. அது மட்டும் இல்ல, உன் தங்கச்சி இல்லன்னா என் பிள்ளைய நான் உயிரோட பார்க்க முடியாது. கந்தா, உயிரோட பார்க்க முடியாது. எங்க அப்பனை நான் உயிரோட பார்க்க முடியலையே. அப்படி சொல்லாதே. உன் கைய பிடிச்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன். உன் கால வேணும்னாலும் விடுது. என் குடும்ப கௌரவத்தை காப்பாத்து கந்தா, காப்பாத்து. இதே மாதிரிதான் எங்க அப்பா அலர்னான். அப்போ உன் புருஷனுக்கு காது கேட்கல. அதே மாதிரி இப்ப எனக்கு காது கேட்கல. கந்தா,
பேசாதே, மரியாதையா போயிடு, இல்லைன்னா நான் போக வைப்பேன். சவுண்ட் கொடுக்குறேன் போ. நன்றி கேட்டவனே, உன் புருஷனை சொல்லு, நான் சொல்லாத. மூணு வாய் ஓசக்கார். இதுக்குத்தானா அன்னைக்கு பழைய கதையெல்லாம் சொல்லி கண்ணீர் விட்டு, இதுக்குத்தானா என்கிட்ட பக்தியும் பாசமும் உள்ளவன் மாதிரி நடிச்ச துரோகி. என்ன வரவழைச்சு அவமானப்படுத்துறதுனால உனக்கு என்ன லாபம் வரப்போகுது? லாபம் இல்ல, என் மானத்துக்கு நஷ்ட ஈடு. போயிடு. முடியாது. நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிற வரையில நான் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன். நகர மாட்டேன், நகர மாட்டேன். போயிடுங்க மரியாதை எல்லாரும். கந்தா, 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 போயிடு. நிர்ணயமாயிட்டேன். கந்தா, இது அக்கிரமம், அநியாயம். இல்ல, நியாயம். சபாஷ் முத்தையா, நல்லா சொன்னேன். உன்னாலதான் நான் இந்த நிலைக்கு ஆளாயிட்டேன். என் தங்கச்சியை நீயே கட்டிக்கோ. ஓ, முகூர்த்த கால ஓடு. 3 மணி நேரத்துல பந்தல போடு. ஜோதியோட சம்பந்தம் வச்சுக்கிட்டு என்ன வெக்கம் கட்டவன் ஆக்கிறதுக்கான விரதம் இருந்த முத்தையனுக்கு என்ன கட்டி கொடுக்கறதை விட உன் கையாலேயே நீ சாகடிச்சிடு. எங்க அப்பனை சாகடிச்ச குடும்பத்துல உன்னை கொடுத்து பாக்குறத விட என் கையால உன்னை துண்டு துண்டா வெட்டி போடுறதை மேல். அண்ணா, நான் உன்னைத்தான் நம்பி இருக்கேன். எனக்கு தாயாவும் தகப்பனாவும் இருந்து வளர்த்து ஆளாக்கிய நீயா என் வாழ்க்கையை வீணாக்குற. அண்ணா, உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு தங்கச்சி. தங்கச்சிக்காக சகலத்தையும் தியாகம் செய்த சகோதரர்களை பத்தி கதை கதையா சொன்ன நீ கடைசியில உன் சொந்த தங்கை காலம் பூராவும் கண்ணீர் விடுற பொம்மையாக்க போறியே. இதுதானா உன் தியாகம்? இதுதானா உன் சகோதர பாசம்? தியாகத்தை பத்தி பேசுற போகல. ஒரு தங்கச்சிட்டு அண்ணன் முறையிதாரா? ஊர் பசங்களா, இது என் சொந்த விஷயம். இதுல தலையிட்டீங்க, காணாம செஞ்சுருவேன். போகல, போகல. அம்மா, பந்தல பிரிச்சுடு. அம்மா, ஆமா, பந்தல பிரிக்கணும். அம்மா, என்னம்மா சொல்றீங்க? முதல்ல பந்தல போட்டு பிரிக்க சொல்றீங்களேம்மா. பேசாதே. நான் சொல்றேன், பந்தல பிரிச்சுடு. ஏம்மா? இந்த கல்யாணம் நடக்காது, நடக்கவே நடக்காது. நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காதென்பார் நடந்து விடும், கிடைக்கும் என்பார் கிடைக்காது, கிடைக்காதென்பார் கிடைத்து விடும். நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காதென்பார் நடந்துவிடும், கிடைக்கும் என்பார் கிடைக்காது, கிடைக்காதென்பார் கிடைத்துவிடும். நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காதென்பார் நடந்துவிடும், கிடைக்கும் என்பார் கிடைக்காது, கிடைக்காதென்பார் கிடைத்துவிடும். நடக்கும் என்பார் நடக்காது. பந்தல் அழகு பார்த்து துள்ளும் ஒருவன் மனம் இங்கே, கொடுத்த பந்தல் அழகு பார்த்து துள்ளும் ஒருவன் மனம் இங்கே, பிரித்த பந்தல் கோலம் கண்டு பேதை கொண்ட துயரிங்கே. துயரிங்கே நடக்கும் என்பார் நடக்காது.
உறவறியாமல் அழைப்பு கொடுக்கும் மனம் இங்கே அருந்து போன உறவறியாமல் அழைப்பு கொடுக்கும் மனம் இங்கே ஆசை கயிறு அருந்ததாலே அடைந்து கிடக்கும் பெண் இங்கே நடக்கும் என்பார் நடக்காது நடக்காதென்பார் நடந்துவிடும் கிடைக்கும் என்பார் கிடைக்காது கிடைக்காதென்பார் கிடைத்துவிடும் நடக்கும் என்பார் நடக்காது பந்தலும் போட்டும் பத்திரிக்கையும் அடிச்சுட்ட எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துடு நான் போக வேண்டிய இடத்துக்கு போயிடுறேன். அதுக்குள்ள என்ன அவசரம்? மரகதத்து கழுத்துல நான் மஞ்சள் கயிறு கட்டுறதை நீ பார்க்க வேண்டாமா? நீ மஞ்சள் கயிறு கட்டுவியோ பச்சை கயிறு கட்டுவியோ அதை பத்தி எனக்கு ஒண்ணு தெரியாது. எனக்கு வேண்டியது 50,000 ரூபாய் கொடுத்துடு, நான் சம்பிரதாயத்தோட போயிடுறேன். 50,000? எதுக்கு? என்ன இப்படி பேசுற? நீ 50,000 கொடுக்கறேன்னு சொன்னதுனால தானே மரகதத்தை உனக்கு கட்டி வைக்கிறேன்னு சொன்னேன். என்ன உளற? மரகதத்தை எனக்கு கட்டி வைக்க நீ யாரு? ஆமா, உன் சம்மதத்தை கேட்டுத்தான் நான் மரகதத்தை கட்டிக்கணுமா? சம்மதம் இருக்கட்டும், உனக்கும் அவளுக்கு என்னடா சம்பந்தம்? அப்போ 50,000 ரூபாய் எனக்கு கொடுக்கறேன்னு சொன்னது போய் தானா? என்கிட்ட காசு எது? கல்யாணத்துக்காக வாங்கினே கடன், அதுதான் பெட்டியில இருக்குது. கொஞ்சம் பொறுத்து, கல்யாணத்துக்காக எனக்கு எக்கச்சக்கமான பிரசன்டேஷன் வரும், அதுல வேணா பாதி பிரிச்சு தரணும். பிரசன்டேஷனுக்கு கல்யாணம் பண்ற பசங்களோட சேர்ந்தவனா நீ? ஆமா. உன்னை பிரபுன்னு நினைச்சா? நீ பிரபுவும் இல்ல பிச்சைக்கார பயிலும் இல்ல. படப்படா எச்சுக்கல ஏன் சோத்த தின்னுட்டு என்னையா எச்சிக்கிறங்கிற? சோறு சோறுன்னு கத்துற போல. இவன் தான் உழுதவன் மாதிரி கோழிக்கறி சமைச்சு போட்டு கோட்டு சுட்டு தச்சு கொடுத்ததுனால நான் கூலாயிடுவேன் பாக்குறியா? உன் குட்ட பூரா வெளிப்படுத்திடுவேன். யாருக்கா பேசு? சத்தம் கிட்ட என்கிட்ட மிரட்டுற வேலை வச்சுக்காத. இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன். போதும், நீ தங்கச்சின்னு கூப்பிட்ட அது சகோதர சரித்திரத்துக்கே கேவலத்தை உண்டாக்கும். இப்ப நீ எதுக்காக வந்து என்ன பலிப்படுத்த கழிச்சுட்டு போகவா? அவசரப்படாத, இந்த கல்யாணமே நடக்காது. என்ன கல்யாணமே நடக்காது? ஆமா, கண்டிப்பா முட்டை எனக்கு உன்னை கொடுக்க மாட்டேன். அண்ணா, ஆச்சரியமா இருக்கா? உண்மையாதான் சொல்றேன். உண்மைதானா? அண்ணா, எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. முத்தையாவை அவமானப்படுத்தணும் தான் இப்படி செஞ்சேன். இதை புரிஞ்சுக்காம உன்னை பத்தி ஏதேதோ தவறா பேசிட்டேன், என்ன மன்னிச்சிடு. அண்ணா, நீ இப்பவே போய் அவர்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லி கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய். யார்கிட்ட? சேகர் கிட்டயா? அவனுக்கும் கொடுக்க மாட்டேன். அப்படின்னா யார் எனக்கு 50,000 ரூபாய் எண்ணி வைக்கிறானோ அவனுக்கு உன்னை வித்துப்படுவேன். இந்த வார்த்தையை கேட்கும் போது என் இதய வெடிச்சடு போல இருக்குது. ஆடு மாடுகளை விக்கிற மாதிரி எனக்கு ஒரு விலை விதிச்சிட்டியா அண்ணா? எனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணாமா? நீ யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு போட்டுக்கிட்டு போயிடுவே, நான் எங்க போறது? பண்புள்ள ஒரு சகோதரன் பேச பேச்ச இது. பண்பு பண்பு தானே பணம் கொடுக்கும், பசி ஆச்சிடும். எல்லாத்தையும் விட பெரிதான மானத்தை காப்பாத்து. எனக்கு மானம் கிடையாது. அண்ணா, நீயா இப்படி பேசுற? எவ்வளவு மானத்தோடு இருந்து இப்ப மானமே கிடையாதுன்னு சொல்றியே. சரி, உனக்கு பணம் தானே தேவை? ஆமா. என்னோட புறப்படு. ஏன், எங்க கூட்டிட்டு போய் என்ன காமிச்சு கொடுத்துருவா? நான் உன்னுடைய தங்கச்சிங்கிறத நீ மறந்துட்டாலும் நீ என்னுடைய அண்ணேங்கிறத நான் மறக்கல. வா, அந்த அம்மா கிட்ட உன்னை அழைச்சுக்கிட்டு போய் உனக்கு வேண்டிய பணம் வாங்கி தரேன்.
அவங்க நான் எது கேட்டாலும் கொடுப்பாங்க. முந்தையே எனக்கு இந்த யோசனை தோணுச்சு. ஒருவேளை முத்தையன் குறுக்க வருவானோன்னு நினைச்சேன். நான் உனக்கு பணம் வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறமாவது இந்த கூண்டிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்கும் இல்ல? விடுதலையா? அப்புறம் உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? நீ யாரோ நான் யாரோ. புறப்படு. என்ன இதெல்லாம்? மேஸ்திரி, ஏன் பந்தா பிரிச்சீங்க? என்ன பேசாம இருக்கீங்க? கேட்கறது போய் சொல்லுங்க. எதுக்கா பந்தா பிரிச்சீங்க? அம்மா தான் பிரிக்க சொன்னாங்க. ஏன் பிரிக்க சொன்னாங்க? நான் சொல்றேன், எல்லாம் அப்படியே இருக்கணும். முகூர்த்தக்கார யாரும் தொடக்கூடாது. அம்மா 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 என்னம்மா நடந்தது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஏமா பந்தலை நீங்களா பிரிக்க சொன்னீங்க? நான் தான் பிரிக்க சொன்னேன். ஏன் அம்மா ஏமா அழறீங்க? அப்படின்னா மரகத்துக்கு உடம்பு சரியில்லையா? கல்யாணத்தை ஒத்தி வைக்க முடியாது ஆயிடுச்சா? ஒத்தி வைக்க முடியாது ஆகலப்பா, அடியோட நிறுத்த முடியாது. அம்மா என்னம்மா அது? இப்பதான் எல்லாருக்கும் பத்திரை கொடுத்துட்டு வர்றேன். இந்த சந்தோஷ சமயத்தை என்னென்னமோ சொல்லி எனக்கு குழப்பத்தை உண்டாக்குறீங்களே. குழப்பத்தை உண்டாக்குறது நான் இல்லப்பா, அந்த கந்தன். நம்ம குடும்ப கௌரவத்துக்கே அவன் குழி தோண்டிட்டான். கொஞ்சம் புரியும்படியா சொல்லுங்கம்மா. தம்பி, கந்தன் நம்மளை ஏமாத்திட்டான், மோசம் பண்ணிட்டான். புடவை நகையோட நாங்க போனதுக்கு அப்புறம் ஊராருக்கு மத்தியில வச்சு என்ன ரொம்ப கேவலமா பேசிட்டான். என்ன கேவலமா பேசினாரா? ஆமா. உங்களையா? அதாவது பரவாயில்ல, முதல்ல கல்யாணத்துக்கு சம்மதிச்சு கடைசியில பொண்ணை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டானேப்பா. முகூர்த்தம் வச்சதுக்கு அப்புறமா முடியாதுன்னு சொல்லிட்டாரு. முடியாதுன்னு சொன்னது மட்டும் இல்லப்பா, எந்த மரகதத்தை என் மருமகள் ஆக்கிக்கலாம் துடிச்சுக்கிட்டு இருந்தேனோ அந்த மரகதத்தை அவங்க அண்ணா முத்தையனுக்கு பலி கொடுக்க போறான். தம்பி, பலி கொடுக்க போறான். போதுமா போதும், இனிமே ஒண்ணு சொல்லாதீங்க. அடுக்கடுக்க அதிர்ச்சி வரும் செய்திகளை கேட்கும் போது என் இதயமே வெடிச்சிடும் போல இருக்குமா. மரகதத்தோட அண்ணன் இப்படி மாறினதுக்கு காரணம் உங்க அப்பா பணம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதாலே தன்னுடைய கல்யாணம் நின்னு போனதை மனசுல வச்சுக்கிட்டு பழிக்கு பழி வாங்கணும்னு அந்த பாவி வெகு நாளா திட்டம் போட்டு அதை நிறைவேற்றிட்டான். இல்ல, நிறைவேறதான் அவர் நினைச்சிருக்க அந்த பொல்லாத திட்டத்தை உடைச்சு பொடி பொடியாக்க என்னால முடியாது. இனிமே யாராலும் எதுவும் செய்ய முடியாது. உனக்குன்னு ஊரடிய நான் நிச்சயம் பண்ண பெண்ணை இன்னொருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையும் பாழாக போறதை என்னால பார்த்துக்கிட்டு இருக்க முடியாதுப்பா. மீனாட்சம்மா மகனோட கல்யாணம் நின்னு போச்சு, பந்தா கூட பிரிச்சுட்டாங்க. ஊர் ஜனங்க என்ன அவமானப்படுத்தி பேசுறத கேட்கறதுக்கு முன்னாடியே இந்த பாறை உயிரை விட்டு இந்த பாறை உயிரை விட்டு. அம்மா வேண்டாம், அம்மா உன் கால வந்து கேட்டுக்கிறேன். இந்த அவமானத்துக்கு அப்புறம் நான் எதுக்காக உயிரை விட்டேன்? அம்மா, என்னால் தானே உங்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டது. என்னால் தானே நீங்க உயிரை விட துணிஞ்சீங்க. அம்மா, உங்களுக்கு வரப்போற அவமானத்தை தடுத்து உங்க உயிரை காப்பாத்தி தாய காத்த தனைன்னு நான் பேர் எடுப்பேன். இது உறுதி. உங்க மேல் ஆணையா சொல்றேன், இது உறுதி. கொடுத்த பத்திரிகை கொடுத்ததுதான், நட்ட முகூர்த்த கால் நட்டதுதான். அதே முகூர்த்த கால் மேல மறுபடியும் பந்தல் போட்டு அதே மரகத்தின் கழுத்துல தாலியை கட்டி நம் குடும்ப கௌரவத்தை காப்பாத்தலைன்னா நான் உங்க மகன் இல்லை. மரகதத்தை அழைச்சிட்டு எங்க போற? எங்க வேணாலும் போவேன். அதை கேட்க நீயா? கேட்க வேண்டிய உரிமை இருக்கிறதுனால கேட்கிறேன். எங்களுக்கு தெரியும். இப்ப நீ சேகர் வீட்டுக்கு தானே போற? ஆமா. எல்லாம் போகக்கூடாது. நாளைக்கு எனக்கு மரகதத்துக்கு கல்யாணம்.
மரியாதையா அவளை விட்டுட்டு எங்கேயாவது ஓடிடு இல்ல என்னடா செய்வேன்? என்ன செய்வனா விடுறா. இது ரசாபசம். இப்ப என்ன சொல்ற? வேணாம். மரகத்தை முத்தையில கொடுக்க சம்மதிக்கிறியா? அவ்வளவுதானே? ஆமா. நம்ம குத்த தடுத்தவன் எவனுமே கிடையாது. நீ தான் தடுத்திருக்க. அதை நான் செஞ்சு வச்சிடறேன். முன்னால
தம்பி அம்மா தம்பி 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 என்ன இந்த உடம்பு பயப்படாதீங்க பயப்படாதீங்க எனக்கு ஒண்ணும் ஆபத்து இல்லை மேல ஓடினா வாங்கம்மா தம்பி என்ன இந்த குடும்பம் மரகத்தோட அண்ணா நீ சேகர் தானே? என்ன இப்படி கேக்குறீங்க? என்ன உங்களுக்கு தெரியாதா? கேள்விப்பட்டிருக்கேன், உன்னை பாராட்டுறேன். ஆமா, உன் உயிரை பெருசா நினைக்காம அந்த புலிய கொன்னு தாய காப்பாத்தினியே. தாய காத்த தனைய நீ, தாய காத்த தனைய நீ. கந்தா, நீ மட்டும் பிடிவாதம் பண்ணாம இருந்தா இந்த கஷ்டம் எல்லாம் நமக்கு வந்திருக்குமா? நான் கண்டு இல்லம்மா, நான் ரத்னா. அம்மா, அடிபட்ட அதிர்ச்சியில மூளை குழம்பி இருக்கு, அதுதான் இப்படி பேசுறாரு. நான் சோதனோடதான் பேசுறேன். நான் ரத்னன் தான். உங்களுக்கு என்ன தெரியாது, உங்களெல்லாம் எனக்கு தெரியும். நான் சொல்றத நம்புங்க. நான் ரத்தனன் தான். கண்டம்போகத்துல இருக்கிறது உண்மையான மச்சான். என் முகத்துல ஓட்ட வச்சிருக்க. இப்ப கந்தனை குகையில அடிச்சு போட்டிருக்கிறான் முத்தே. அம்மா இதெல்லாம் உண்மையான கந்தன். ஆமா ஆமா, இவர்தான் எங்க அண்ணன். அவன் முத்தையோட ஆள். என் மாதிரியே இருக்கிறியே. உன் பேர் என்ன? குரலும் என் குரல் மாதிரி இருக்கு. அதான் ஏமாந்துட்டாங்க. ஆமா அண்ணா, முதல்ல நான் கூட ஏமாந்துட்டேன். உன்னை குகையில சந்திச்சதுக்கு அப்புறம் தான் உண்மை தெரிஞ்சது. இவ உன் மாதிரியே இருக்கான்னு தெரிஞ்சா முத்தைய இப்படி எல்லாம் நாடகம் ஆடிருக்கா. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. புரியல? புரிய முடியாது, சொல்றேன். பணத்துக்காக ஆசைப்பட்டு ஒருத்தனை கொலை செய்ய போன, அவனும் அவன் ஆளுங்களை சேர்ந்து என்ன கொலை செய்ய வந்துட்டானுங்க. நான் பயந்து காட்டுக்கு போய் ஒளிஞ்சுக்கலான்னு போனேன். அங்க புலி ஒண்ணு துரத்துச்சு. முத்தையதான் என்னை காப்பாத்தி வீட்டுக்கு அழைச்சின்னு போனேன். நீ உயிரோட இருக்கணும்னா ஒரு சான்ஸ் தரேன். உன் தங்கச்சி எனக்கு கல்யாணம் பண்ணிருச்சு. தங்கச்சியா? எனக்கு தங்கச்சியே கிடையாதுடா. கண்டா கண்டாவா? என்னடா இது, என்ன போய் கந்தான்றீங்க? ஆழ்மாற இடத்துல கொண்டாந்து அடிச்சு தொல்லப்படுத்துறீங்க. என் பேர் ரத்தனண்டா. பொய் சொல்லாத. ஐயோ, நான் பொய் சொல்ல மாட்டேன். கையில பாரு, கையில பாரு, பாரு, பச்சை குத்தி இருக்கு. ரத்தனத்தை போய் கந்தன்னு கட்டி போடுறீங்களே, எனக்கும் உங்களுக்கும் என்னடா சம்பந்தம்? அவுத்து விடுங்கடா. சம்பந்தம் இல்லைன்னு சொல்லாதே. இனிமேதான் சம்பந்தமே ஏற்பட போகுது. நாங்க 2 பேரும் உனக்கு உயிரையே கொடுக்க போறோம். உயிரை ஏன்டா கொடுக்குறீங்க? ஏதாவது பணம் இருந்தா கொடுங்கடா. கண்டிப்பா பணம் தரோம். முதல்ல நீ யாருன்னு சொல்லு. நம்பி சொல்லலாமா? தாராளமா. பக்கத்துல இருக்கிற ஆளை பார்த்தா போலீஸ் மாதிரி இருக்கு. என்னுடைய உயிர் தோழைமை. ஒருத்தனை கொலை செஞ்சுட்டு 5000 ரூபாய அபேஸ் பண்ணிக்கிட்டு போயிடலான்னு பிளான் போட்டேன். அவனும் அவ ஆளுங்களும் என்ன கொலை செய்யறதுக்கு துரத்த ஆரம்பிச்சானுங்க. தப்பிச்சேன் பொழைச்சேன்னு காட்டுக்குள்ள ஒளிடுக்கலான்னு ஓடும்போது ஒரு புலி என்ன துரத்திக்கின்னு வந்துச்சு. அப்புறம்தான் கதை உங்களுக்கு தெரியுமையா? ஆமாமா, கேவலம் 5000 ரூபாய்க்கு ஆசைப்பட்ட 50,000 ரூபாய் தர்றேன்.
50,000 கொடுங்கடாப்பா. பர்மா, சிங்கப்பூர் செலவு நீங்க ஓடி போடுங்க. அவசரப்படாத. இந்த ஊர்ல கந்தன் ஒருத்தர் உன்ன மாதிரியே இருப்பான். என்ன மாதிரியா? என்ன மாதிரி யாருமே இல்லைன்றாங்க. அந்த ஆளை பார்க்கணுமே. பாக்க ஜப்பார் ரத்னம், கந்தனுக்கு மரகதம்னு ஒரு தங்கச்சி இருக்கிறா. மரகதத்தை நான் காதலிக்கல. ஆனா கந்த மரகதத்தை சேகருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். ரத்னம், நீ கந்த மாதிரி நடிச்சு மரகதத்தை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். என்ன சொல்ற? நடிக்கிற விஷயம் தானே. ஆமா. நமக்கு எவனும் சொல்லி தருவான். அதை நான் பார்த்து. அப்போ அன்னைக்கு ராத்திரி என் வீட்டுல பூந்து என்ன அடிச்சது முத்தையனும் நீயும் தானே? ஆமா, அன்னைக்கு ராத்திரில இருந்து உங்க மாதிரி நடிக்க ஆரம்பிச்சேன். மறுநாள் அந்த அம்மா துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்தாங்க. நான் அவங்கள அவமானப்படுத்தி அனுப்பிச்சேன். இதெல்லாம் முத்தையன் சொல்லி கொடுத்தது. அவன் எனக்கு நிறைய பணம் தர்றேன்னு சொன்னான். அதை நம்பிக்கிட்டு உங்க குடும்பத்தை கெடுக்க பார்த்தேன். அது என்ன கெடுத்துடுச்சு. இனி நான் பழைக்க மாட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. என்ன